இல்ல இவனுக்காகவா நீங்க 2 பேரும் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? என்ன எஸ்பி சார் இப்படி சொல்றீங்க? என்னதான் இருந்தாலும் அவன் என் தங்கச்சி புருஷனாச்சே. இருக்கலாம். ஆனா நாளைக்கு அதே தங்கச்சி உயிருக்கு இவனால நிச்சயம் ஆபத்து வரலாம். அப்ப காப்பாத்துறதுக்கு நீங்க கூட இருக்க மாட்டீங்க. அபூர்வா மேடம் தான் சொல்றாங்களே, இவங்களை கொன்னதுக்கு அப்புறம் உங்களையும் கொல்ல நினைச்சான்னு. இப்படிப்பட்டவன் ஒருத்தன் செத்ததுக்கு நாம சந்தோஷப்படணும். கோர்ட்ல இருந்தோ இல்ல தண்டனையில இருந்தோ இவன் தப்பிச்சிருந்தானா நானே இவனை கொன்னு போட்டிருப்பேன். சரி எஸ்பி சார், நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சுல. என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க சார். அரஸ்டா? எதுக்கு? இங்க பாருங்க மேடம், கேபி உங்களுக்கு போன் பண்ணவே இல்ல, நீங்க இங்க வரவும் இல்ல. அபூர்வா மேடம் காப்பாத்துறதுக்காக நீங்களும் இங்க வரவே இல்ல. இந்த கேபி செத்ததை பத்தி நீங்க எதுவும் தெரியாத மாதிரியே இருங்க. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. அது எப்படி எஸ்பி சார்? அப்போ கேபி எப்படி இறந்து போனான்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அதுவும் பாயிண்ட் தான். ஏற்கனவே மர்டர் கேஸ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல. குற்றம் உறுதி செய்யப்பட்டா ஜெயிலுக்கு போக வேண்டி வரும்னு பயத்துல, தான் தப்பு வெளியே தெரிஞ்சிருமோங்கிற பயத்துல மலையில இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் கேஸ க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆனா என் மாமா ஷூட் பண்ணது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிஞ்சு போயிடும்ல எஸ்பி சார். நான் எஸ்பிங்க, அது கூடவா மேனேஜ் பண்ண மாட்டேன். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. சட்டப்படி மட்டும் இல்லாம உங்க நல்ல குணத்தால எங்களை இப்படி ஒரு பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வந்திருக்கீங்க எஸ்பி சார். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. சார், உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க எங்களை மாதிரி சின்ன பசங்களை ஆசீர்வாதம் பண்ணணுமே தவிர இப்படி கையெடுத்து கும்பிடக்கூடாது. தேங்க்யூ சோ மச் எஸ்பி சார். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. கேபி, அதான் எஸ்பி சார் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல, வாங்க நம்ம போலாம். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே, நீங்க கிளம்புங்க. வாங்க மாமா, வாங்க. ஹலோ, கேபி வைஃப் மீரா தானே நீங்க? ஆமாங்க, சொல்லுங்க. நான் எஸ்பி சூர்யா பேசுறேங்க. என் அண்ணன் வீட்ல இல்லைங்க. நான் உங்க அண்ணன் கிட்ட பேசுறதுக்காக ஃபோன் பண்ணல. உங்களுக்கு தான் ஒரு பேட் நியூஸ் சொல்ல வேண்டியிருக்கு. ஐ எம் சோ சாரி. பேட் நியூஸா? என்னாச்சு எஸ்பி சார்? உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் கிருஷ்ண பிரசாத் நோ மோர். இல்ல, நான் நம்ப மாட்டேன். நம்பிதான் ஆகணும், வேற வழி இல்ல. சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. பாடியை நாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்கோம். நீங்க போய் சொல்றீங்க எஸ்பி சார், நான் நம்ப மாட்டேன். ப்ளீஸ் கொஞ்சம் தைரியமா இருங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் பாடி உங்க வீட்டுக்கு வந்துடும். இத சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஐ எம் சோ சாரிங்க. அம்மா, 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 பூரி. என்ன ககன், என்ன ஆச்சு? What is this nonsense? என்னதுமா இது? யார் இங்க மாட்டி வச்சாமா? ஐயோ, இங்க யார் வச்சாங்கன்னு நிஜமா எனக்கு தெரியாதுப்பா. எங்களுக்கு எதுவும் தெரியாதுமா. நான் தான் அங்க மாட்டினேன். ஏய், என்னடி இது? எப்ப நம்ம 2 பேரும் இதோ இந்த மாதிரி கல்யாண கோலத்துல கழுத்துல மாலை போட்டுக்கிட்டு நெத்தியில குங்குமம் வச்சுக்கிட்டு எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? நம்ம நின்னு போன கல்யாணத்துல மனக்கோலத்துல இருந்தப்ப இதெல்லாம் எடுத்தது மாமா. எப்படி இந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கிட்டோம்?
நான் இந்த மாதிரி போட்டோல ஸ்மைல் பண்ணனா இல்லனா இந்த மாதிரி கை காட்டி நட்சத்திரத்தை காட்டினா? இல்லதான். அப்படி எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி கிராபிக்ஸ்ல நம்ம போட்டோவை இப்படி ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல மாமா. பாத்தீங்களாமா? பாத்தீங்களா? கிராபிக்ஸ்ல நாங்க எடுக்காத போட்டோவை எப்படி எடுத்துக்கிட்ட மாதிரி காட்டியிருக்கா பாருங்க. இத வச்சு தெளிவா தெரியுதுல இதோ இந்த பூமி எவ்வளவு பயங்கரமான ஐயோ ஆளு. ககன், இந்த போட்டோ மாதிரியே நடக்காத எங்களோட கல்யாணத்தை நடந்துருச்சுன்னு சொல்லி இங்க வந்து டென்ட் போட்டு உட்காந்துருக்காமா. ஐயோ, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நீங்க கட்டின இந்த மஞ்சள் கயிறு உண்மைதான். வீட்டுக்கு வர எல்லார்கிட்டயும் என் மாமா யார்கிட்டயும் சொல்லாம எந்த மேல தாளமும் இல்லாம என் கழுத்துல தாலி கட்டிட்டாருன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க முடியாதுல்ல மாமா. ஏய் நடிப்பு, மறுபடியும் என்கிட்ட நடிக்கிறியா? அதனாலதான் இந்த போட்டோவை பார்த்ததும் நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த போட்டோ வச்சேன் மாமா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. முதல்ல அதெல்லாம் எடுத்து வெளியே தூக்கி போடு. ஆஹா, நான்லாம் எடுக்க மாட்டேன்பா. அது அப்படி இருந்தாதான் இந்த வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்கு அழகு மாமா. இப்ப எடுக்க போறியா எடுக்க மாட்டியா? அதெல்லாம் எடுக்க முடியாது. சரி நீ எடுக்கல, ஓகே, நான் எடுக்க மாட்டேனா? சரி என்ன பண்றேன்னு பாரு. அம்மா 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 பாட்டி அம்மா அம்மா பிந்து ஐயோ அம்மா என்னாச்சுப்பா? அந்த தண்ணி எடு பிந்து. அந்த தண்ணி எடுமா. அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னாச்சுமா? தண்ணி தெளிச்சு விடுங்க. அம்மா அம்மாடி மீரா. அம்மா. மீரா. அம்மா மீரா. என்னாச்சுமா? அம்மா. கண்ணை தொற. அம்மா என்னாச்சுமா? என்னம்மா ஆச்சு? அம்மா மீரா. எந்திரிங்கம்மா. அம்மா அம்மா என்னாச்சுமா? என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா. உங்களுக்கு என்ன என்னாச்சு? செய்து உனக்கு? என்னாச்சு? என்னடா என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கம்மா? சொல்லுமா. என்னாச்சு? அப்பாக்கு என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? அப்பாக்கு என்னாச்சுமா? சொல்லு மீரா. அப்பாக்கு என்னாச்சு? மீரா. என்னாச்சுமா? இல்லம்மா, அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படிலாம் நடந்திருக்காது. இல்லம்மா, அப்படிலாம் நடந்திருக்காது. ஐயோ. இப்ப எனக்கு என்னாச்சு? அம்மா, அதெல்லாம் உண்மை கிடையாதுமா. அழாதீங்கம்மா. அதெல்லாம் உண்மை இல்ல.